Hello friends, welcome to our channel. இவ்வளோ நாளில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கு எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் சுக்கா ட்ரை. இந்த மட்டன் சுக்கா ஃப்ரை வந்து வீட்டிலே மசாலா வறுத்து அரைச்சி எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கூட நம்ம சேனலில் மட்டன் சுக்கா ரெசிபி போட்டிருக்கோம். அந்த ரெசிபி வந்து நம்ம ரெடிமேட் மசாலாவில் பண்ணது. இன்றைக்கி மசாலா வறுத்து அரைச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை அடுப்பில் வச்சு அந்த பேன் நல்லா காயட்டும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அடுத்து பட்டை, 3 லவங்கம். இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஆயில் விட தேவையில்லை. இது எல்லாத்தையும் வறுத்துட்டு இருக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த மணம் வர வரைக்கும் வறுக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா. இந்த மசாலா வந்து நான் இது வந்து 1/2 கிலோவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து மட்டன் கூட இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஐட்டங்களை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவு வந்தால் போதும். இது எல்லாத்தையும் ஜாரில் போட்டு தண்ணி இல்லாமல் ட்ரையாக பவுடர் ஆக்கிக்கணும். இப்போது மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு மசாலா ரெடி. இதுதான் அந்த மசாலா. அடுத்து சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த சுக்கா பண்ணுறதுக்கு நிறைய சின்ன வெங்காயம் போடணும். நான் இன்றைக்கி ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை அப்படியே ஃபுல்லாகவே ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணாமல் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். இந்த மாதிரியும் போட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். அடுத்து 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகட்டும். அது வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச மட்டன். இந்த மட்டனை வந்து நான் குக்கரில் ஒரு 6 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இந்த வேக வைக்கிற மெத்தட் உங்களுக்கு தெரியலனா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மட்டன் சுக்கா ரெசிபி போட்டிருப்போம். அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்போம் இந்த மட்டன் எப்படி வேக வைக்கிறதுன்னு. அதை போய் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மட்டன் வேக வைக்கும் போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் எல்லாமே போட்டு வேக வச்சுருக்கோம். அந்த வேக வச்ச மட்டனை இந்த வெங்காயத்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த ட்ரை பவுடர், அந்த பவுடரை இது கூட போட்டுக்கலாம். இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மட்டன் வந்து இந்த மசாலா கூட நல்லா வெந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு இதை வேக விடணும். பாருங்கள் எப்படி நல்லா வெந்துட்டுருக்குன்னு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யும் போதே நம்ம வீடு ஃபுல்லாக அவ்வளோ நல்ல ஒரு மணம் வரும். நல்லா வெந்துட்டுருக்கு மசாலா கூட எல்லா பீசஸும். அப்பப்போ நீங்கள் வந்து கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. அந்த ஆயில் மேலே தெளிஞ்சு வந்திருக்குல்ல, அவ்வளோதான். நம்ம இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொரியண்டர் லீவ்ஸ் எடுத்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி இதுக்கு மேலே போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ட்ரை மட்டன் சுக்கா. இதுக்கு நீங்கள் வெறும் ரசம் மட்டும் இருந்தாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ் வச்சு ரசம், அப்புறம் இந்த ட்ரை மட்டன் சுக்கா வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப நீங்கள் இந்த மெத்தட்லேயே செய்யணுன்னு உங்களுக்கே தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது பரோட்டா சப்பாத்திக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் மட்டன் சுக்கா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.